ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 3 சில்வர் ETF ஃபண்ட்ஸ். சில்வர்ல இன்வெஸ்ட் ஆகிற 3 டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறது எங்க மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அண்ட் இந்த வீடியோ நீங்க சென்னையில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ் சென்னை ஆழ்வார் திருநகர்ல தான் இருக்குது. டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களோட வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டோட்டலாவே சில்வர் ETF ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்ல தான் இந்த சில்வர் ETF ஃபண்ட் வச்சிருக்காங்க. சோ அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ICICI வச்சிருக்காங்க, HDFC, ஆக்சிஸ், டாடா, ஆதித்யா பிர்லா, DSP, நிப்பான் இந்தியா. இந்த கம்பெனிஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா சில்வர் ETF ஃபண்ட் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு டாப் 3 மட்டும் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 3ல இருக்கிற ஃபண்ட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.3% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 0.5% வச்சிருக்காங்க. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 0.5% எக்ஸிட் லோட் பிடிப்பாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 321 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. நோ லாகின் பீரியட், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா 3 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் சில்வர் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 இருந்து அலோவ் பண்றாங்க. லம்சம் 1000 இருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் டாக்ஸேஷன் டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ்ங்க. என்ன ப்ராஃபிட் வருதோ உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் என்ன பெர்சன்டேஜ் இருக்கீங்களோ அதை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 மந்த்ல 2.4% கொடுத்திருக்கு. 3 மந்த்ஸ்ல 17.95%, 6 மந்த்ஸ்ல 23.2%, 1 இயர்ல 34.15% and 2 இயர்ஸ்ல 24.01%, 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 27% கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது கடைசியில சொல்றேன். இப்போ நம்பர் 2ல இருக்க ஃபண்ட பார்க்கலாம். நிப்பான் இந்தியா சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.27% இருக்குது. எக்ஸிட் லோட் பாத்தீங்கன்னா 1% வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 15 டேஸ்க்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 15 டேஸ்க்கு அப்புறமா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் 1026 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 3 வருஷமா இருக்குது. அண்ட் பெஞ்ச்மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் சில்வர் இண்டெக்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 இருந்து அலோவ் பண்றாங்க. லம்சம் 1000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்டுமே ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க்ல வரும். டாக்ஸேஷன் ஆஸ் பர் யுவர் டாக்ஸ் ஸ்லாப். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 மந்த்ல 2.59% கொடுத்திருக்கு. 3 மந்த்ஸ்ல 17.84%, 6 மந்த்ஸ்ல 23.52%, 1 இயர்ல 33.92%, 2 இயர்ஸ்ல 23.89% and 3 இயர்ஸ்ல 26.87% கொடுத்திருக்குங்க. ரிட்டர்ன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இருந்தாலுமே 0.5 0.3 ஒரு டிஃபரன்ஸ் இங்க பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது கடைசியில சொல்றேன். இப்போ நம்பர் 1ல இருக்கிற ஃபண்ட பார்க்கலாம். ICICI Prudential சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.12% தான் வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 15 நாளுக்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 1% பிடிப்பாங்க. 15 நாளுக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1835 கோடி இருக்குங்க. பார்த்ததிலே இதுதான் ஹையஸ்ட். மத்த எந்த சில்வர் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணாலும் இந்த ஃபண்டுக்குள்ள தான் ஜாஸ்தியான AUM இருக்குங்க. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் 3.5 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் சில்வர் தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். டாக்ஸேஷன் ஆஸ் பர் யுவர் டாக்ஸ் ஸ்லாப். என்ன ப்ராஃபிட் வருதோ, என்ன டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் நீங்க பே பண்ணணும். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. லாஸ்ட் 1 மந்த்ல 2.44% கொடுத்திருக்கு. 3 மந்த்ஸ்ல 17.63% கொடுத்திருக்கு. 6 மந்த்ஸ்ல 23.22% கொடுத்திருக்கு. 1 இயர்ல 34.1%, 2 இயர்ஸ்ல 24.14% and 3 இயர்ஸ்ல 27% கொடுத்திருக்குங்க. இப்போ நம்ம SIP ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும், லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற வேல்யூ பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் SIP மாசம் சொல்லி 3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 3,60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 1.73 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 5.33 lakhs உங்க கையில இருந்திருக்கும். இந்த 3 ஃபண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தாங்க. 5.33 னா மத்த ஃபண்ட்ஸ் 5.32 கொடுத்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு 1000 ரூபாய் 1500 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். மத்தபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். இதே நான் லம்சமா ஒரு 5 lakhs 3 இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டே 5.24 lakhs, அதாவது டபுளுக்கு மேல போயிருக்குது. டோட்டல் கார்பஸ் இந்நேரம் 10.24 lakhs இருந்திருக்கோங்க. 3 வருஷம் முன்னாடி 5 லட்சம் ரூபாய் போட்டது 3 வருஷத்துல 5,24,000 ரூபாய் சேர்ந்து 10,24,000 ரூபாய் கையில கிடைச்சிருக்கும். பட் இதே மாதிரி அடுத்த வர 3 வருஷத்துல கிடைக்குமான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோல கமாடிட்டிஸ் போர்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா கோல்டு இல்லனா சில்வர் ஏதாவது ஒரு போர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இல்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கே உங்களுக்கு வந்து ஐடியா இல்ல, புதுசா தான் இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். Thank you so much. Bye bye.